புதுவையில் மூதாட்டியிடம் 22 பவுன் நகை மற்றும் 1,10,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறித்து சென்ற ஆந்திர மாநில பெண்கள் இருவரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜின் மனைவி ரங்கநாயகி. அடிக்கடி இறை யாத்திரை செல்வது வழக்கம். அதேபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்ட அவர் தனது 22 பவுன் நகை, 1,10,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு சபரிபடையாச்சி வீதியில் வசிக்கும் பாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார். காசிக்கு சென்று விட்டு திரும்பிய அவர் சில நாட்கள் பின்பு பாத்திமா வீட்டிற்கு சென்று நகைப்பணத்தை வாங்கி கொண்டு நடந்தபடி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். நெல்லித்தோப்பு சிக்னல் சாலையை கடக்க முயன்ற பொழுது அங்கு நின்றிருந்த 30 வயதிலான 2 பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல வந்து அவர் கையில் வைத்திருந்த 22 பவுன் நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடி சென்றனர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த சாரதா வள்ளி என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். மூதாட்டியிடமிருந்து திருடிய நகைகளை அவர்கள் இருவரும் விற்றுவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அவர்கள் வைத்திருந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையின் இருபுறமும் பாவடிவ வாய்க்கால் மற்றும் நடைபாதை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் 11,23,91,000 ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம், அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையின் இருபுறமும் பாவடிவ வடிகால் மற்றும் நடைபாதை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி வடிகால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் முன்னிலை வகித்தனர். தலைமை பொறியாளர் வீரசெல்வன், செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் யானம் சிறைச்சாலைக்குள் இறங்கி தண்டனை கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 நபர்களை விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மூத்த வழக்கறிஞர் ஏ. கே. ஆனந்த், கடந்த 2013ஆம் ஆண்டு ஏனாம் சிறைச்சாலைக்குள் அத்துமீறி இறங்கி தண்டனை கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கர்ணா, வெள்ளை சங்கர், அஸ்வின் உட்பட 14 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவ்வழக்கு விசாரணையானது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டில் கருணா, வெள்ளை சங்கர், அஸ்வின், பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டு மீதமுள்ள 10 நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலா 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு 10 நபர்களும் தண்டனை கைதிகளாக புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டனர். தண்டனை பெற்ற நபர்கள் புதுச்சேரி 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர். அதன்படி மேல்முறையீடு வழக்கில் விசாரணை முடிந்து நேற்று 10 நபர்களும் விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தது. வழக்கை மூத்த வழக்கறிஞர் ஏ. கே. ஆனந்த், வழக்கறிஞர்கள் ஹேமச்சந்திரன், சாகுல் அமீத், ராமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக ஆஜராகி வாதாடி விடுதலை பெற்று தந்தனர் என்று தெரிவித்தார். அப்போது அவரது ஜூனியர் வழக்கறிஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு படிவங்கள் சமர்ப்பிக்காத வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறாது என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வரைவு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்தனர். நவம்பர் 26ஆம் தேதி வரை புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 8,51,775 பேரில் 8,24,271 பேருக்கு படிவங்கள் வழங்கப்பட்டது. அதில் 6,44,502 வாக்காளர்களிடமிருந்து படிவங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. மீதமுள்ள வாக்காளர்களின் படிவங்கள் சேகரிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த அட்டவணையின்படி வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 4ஆம் தேதியாகும்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் கணக்கெடுப்பு படிவங்கள் சமர்ப்பிக்காத வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெறாது. எனவே கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களிடம் படிவங்களை சமர்ப்பித்து புதுச்சேரியில் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்க ஒத்துழைப்பு அளிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது என அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய நிதியமைச்சரை சபாநாயகர் செல்வம் சந்தித்து பேசினார். டெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள தலைமை செயலகத்துடன் ஒருங்கிணைந்த சட்டசபை வளாகம் கட்டுவதற்கு விரைந்து அனுமதி அளித்து மத்திய அரசின் மானியத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை துவங்குவதற்கு இந்த நிதியாண்டில் முதற்கட்ட நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை கடிதம் வழங்கினார். அம்மனுவினை பெற்றுக்கொண்ட நிதியமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் சபாநாயகர் செல்வம் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்தும் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு காதுவலி ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு லேசான காதுவலி ஏற்பட்டது. இதையடுத்து அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார். தொடர்ந்து மருத்துவர் அவரை பரிசோதித்து அனுப்பினர். உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் தனியார் மருத்துவமனையை நாடி செல்லும் நிலையில் அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் சிகிச்சை பெற்று சென்றது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி சபரிராயலு அரசு பெண்கள் பள்ளியில் மதில் சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நீடராஜப்பெயர் வீதியில் அமைந்துள்ள சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளியில் கிழக்கு பகுதி சுற்றுச்சுவர் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் இருப்பதால் பள்ளி மாணவிகளின் நலன் கருதி பழுதடைந்த சுற்றுச்சுவரை இடித்து புதிய சுற்றுச்சுவர் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் 2 பிரிவு மூலம் ரூபாய் 11,60,60,000 செலவில் பணிகள் துவங்குவதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு இந்த பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன் மற்றும் பிரியதர்ஷினி, மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், உருளைன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியுள்ளது. இந்த புயல் புதுச்சேரியை நோக்கி நகரும் என்றும் இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வில்லியனூரில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் போப் ஜான் பால் 2ஆம் கல்வியியல் கல்லூரி மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து டெங்கு விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்திருந்தது. வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. பேரணியில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் டெங்கு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையிலேந்தி சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை, மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் டாக்டர் முருகன், கல்லூரி முதல்வர் டாக்டர் அலெக்சாண்டர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பின்பற்றும் போது புதுச்சேரி அரசு மட்டும் செயல்படுத்தாததற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மனத்தடை மட்டுமே காரணம் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் இன்று விடுத்துள்ள செய்திகள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவியதை நினைவு கூறும் வகையிலும் அதை பற்றியும் மற்ற சட்டங்கள் பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் புதுவை அரசும் மற்ற அமைப்புகளும் நேற்று இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடியது வரவேற்கத்தக்கதாக தெரிகிறது.
ஆனால் உதட்டளவில் அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உண்மையில் சட்டங்களையும் இந்திய அரசியல் அமைப்பு முழுவதும் மதிக்காத புதுவை அரசின் போக்கை இந்நாளில் விழிப்புணர்வாக புதுவை அரசுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டில் 3 அடுக்கு அரசுகள் மூலம் கூட்டாட்சியை நிறுவ வேண்டும் என்று வரையறுக்கிறது. அவை மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. புதுச்சேரியில் 2 அடுக்கு அரசாங்கம் மட்டுமே நடைபெற்றது. 3வது அடுக்கான உள்ளாட்சிகளை 14 ஆண்டுகளாக முடக்கி வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே புதுச்சேரியில் செயல்படவில்லை என்பதை சட்டம் படித்த முதலமைச்சருக்கு, சட்டத்துறை அமைச்சருக்கும் தெரியும். புதுச்சேரி சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு 2019 நிறைவேற்றப்பட்ட புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் கொண்டுவரப்பட்டு 2020 முதல் செயல்பட துவங்கியது. இச்சட்டத்தின் பிரிவு 18 படி பல்கலைக்கழகத்தின் உயரிய அதிகாரம் பெற்ற ஆளுநர்கள் வாரியம் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் 5 ஆண்டுகள் உருண்டோடியும் இன்னும் இந்த வாரியம் உருவாக்கப்படாமல் தனது சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசை என்னவென்று சொல்வது? இது போன்ற பல திட்டங்களிலும் விதிமீறல்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் சரி செய்ய அரசியல் தலைவர்களோ நிர்வாகத்தில் உள்ள IAS அதிகாரிகளோ யாரும் முன் வருவதில்லை. இதனால் அரசியல் அமைப்பு மற்றும் சட்டங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுகிறது என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பின்பற்றும் போது புதுச்சேரி அரசு மட்டும் செயல்படுத்தாததற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மனத்தடை மட்டுமே காரணம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைத்து அளிக்கும் தீர்ப்பு தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி வருகை தந்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் மற்றும் நாளை 29ஆம் தேதி ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மழை பாதிப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்ட அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 கம்பெனி தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர், புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துள்ளார்கள். மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை தந்துள்ளனர். மேலும் 11,21,077 ரூபாய் கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் மூலம் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். கடந்த மழையில் பாதிக்கப்பட்ட 70 இடங்கள் கண்டறியப்பட்டு மின் மோட்டார்கள் 40 JCBக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிவில் சப்ளை துறை சார்பில் அனைவருக்கும் உணவு வழங்கும் வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை உள்ளிட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மழையில் தேவையில்லாமல் நாளை மறுநாளும் வெளியில் வர வேண்டாம். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். 312 முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா என்ற கேள்விக்கு மழை இரவு நேரங்களில் ஆரம்பித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் போலி மருந்து சாலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவை மாநிலத்தில் கடந்த பல ஆண்டுகளாக போலி மருந்து உற்பத்தி செய்யப்படுவது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 100க்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்தும் 50க்கும் மேற்பட்ட அனுமதி பெறாத நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களை ஆய்வு செய்யும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளின் தொடர் மெத்தன போக்கால் இன்று அகில இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற வகையில் போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த போலி மருந்து விவகாரம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக ஆளக்கூடிய இந்த அரசு மக்களிடையே உண்மை நிலையை தெரிவிக்க வேண்டும். இது தொடர்பாக உடனடியாக வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட வேண்டும். அரசு இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றார். அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பிரம்மன் சிலை அருகிலும் தேங்காய் திட்டு பகுதியிலும் வாழ்த்து முழக்கமிட்டும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டிலும் தொகுதி செயலாளர் சீதாராமன் தலைமையிலும் நடைபெற்ற விழாவில் மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மீனவர் அணி மாநில தலைவர் சுரமேஷ் மற்றும் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி பாலபாராதி, கலை இலக்கிய பகுத்தறிவு அணி தியாகராஜன், மீனவர் அணி சுப்பராயன், மாணவர் அணி வினோத்குமார், வர்த்தகர் அணி கர்ணா, தொழிலாளர் அணி லியாக்கத் அலி, தொகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் மெய்யழகன், மாநில பிரதிநிதி தினகராசு, செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர், அரசு துணை அமைப்பாளர்கள், தகவல் தொழில்நுட்ப அணி கிளைக்கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள், மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். 76வது இந்திய அரசியலமைப்பு சாசன தினத்தையொட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள் குறித்த தேசிய மாநாட்டில் புதுவையை சேர்ந்த முதுநிலை சட்டமாணவர் ஆகாஷ் சாம்ராஜ் கலந்து கொண்டு தனது ஆய்வுக் கட்டுரையை வழங்கினார். இவ்விழாவில் 8வது தேசிய மாநாட்டை கேரள பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையும் டாக்டர் PR அம்பேத்கர் நினைவு ஆய்வகத்துறையும் இணைந்து நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பேரரசியர்களும் வழக்கறிஞர்களும் தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளில் 39 ஆய்வுக் கட்டுரைகள் மட்டுமே மாநாட்டில் வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் மகாபலிபுரத்தில் உள்ள விநாயகா மிஷன் லா ஸ்கூல், விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் சட்டக் கல்லூரியில் LLM கார்ப்பரேட் அண்ட் பினான்சியல் லாஸ் மாணவர் ஆகியமாக ஆகாஷ் சாம்ராஜின் ஆய்வுக் கட்டுரையும் இந்த தேசிய மாநாட்டில் கட்டுரைகள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அனைத்து இந்திய மக்களின் வாக்குரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்வதில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அஸ்திவார கருத்து என்ற அவரது ஆய்வுக் கட்டுரையை கலந்து கொண்டு வழங்கினார். இந்த தேசிய மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளில் சுருக்கம் மாநாடு நூலக வெளியிடப்பட்டது. அதிலும் ஆகாஷ் சாம்ராஜ் ஆய்வுக் கட்டுரை சுருக்கம் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த சட்டக் கல்லூரிகளிலிருந்து பங்கு பெற்ற ஒரே சட்டக் கல்லூரி மாணவர் ஆகாஷ் சாம்ராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. விடுதலை புலி இயக்கத்தின் தலைவன் பிரபாகரின் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை நிறுவப்பட்டது. அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளில் அறக்கட்டளையில் ஈடுபட்டுள்ளது. மேலும் அறக்கட்டளையின் திறப்பு விழாவை முன்னிட்டு புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். பிள்ளைத்தோட்டம் காமராஜர் சாலையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் காமராஜர் சாலையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று முன்தினம் துவங்கியது. இதில் காலை மங்கள இசை, விநாயகர் பூஜை, கலச பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் செய்து பூர்ணாகுதி நடைபெற்றது. தீபார்த்தனைகளும் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நிகழ்ச்சிகளுடன் புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்கூர பாரணம், ரக்ஷபந்தனம், முகா கும்பகல அலங்காரம் செய்து முதல் கால யாகசால பூஜைகளுடன் மகா ஹோமம், சதுர்வேத பாராயணம் நடைபெற்ற தீபார்த்தனைகளுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காலை கோபூஜை, வேத பாராயணம், நாடி சந்தானம், தத்பாரச்சனை, நாமகரணம், 2ஆம் கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணாகுதி நடைபெற்று கடம்புறப்பாடுடன் யாத்ராதானம் நடைபெற்று விமான அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ புட்லாய் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீராட்டுடன் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து மாலை அம்மனின் திருவீதி உலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டு நாட்காட்டியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் நாட்காட்டிகள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி காந்தி வீதி, வெள்ளாள வீதி இணைப்பு பகுதியில் உள்ள கங்கை விநாயகர் திருக்கோவிலிருந்து கிறிஸ்துமஸ் 2026 புத்தாண்டு, பொங்கல் மற்றும் ரமலான் நல்வாழ்த்துக்கள் கூறி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, குபேர் மார்க்கெட் பகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்றும் அப்பகுதி வியாபாரிகளுக்கு கடைக்கடையாக சென்றும் நாட்காட்டியை வழங்கினார் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
நிகழ்வில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர் இளைஞர்களும் நமது மக்கள் கழக நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு முக்கிய பெரியோர்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பிறந்த நாள் புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகாமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் மதிபாரன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் மார்டின் ராஜ், சுந்தர், அஜய், பாரத், கிளைக்கழக செயலாளர்கள் நடராஜன், பிச்சாண்டி, கருணை தேவன், ஆறுமுகன், முத்து, சுரேஷ், பாண்டியன் மற்றும் கழகத்தினர் பங்கேற்றனர். புதுச்சேரிக்கு நாளை 29ஆம் தேதி ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசு இயந்திரம் மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்க கடலோர காவல்படை நேரில் சென்று வலியுறுத்தியது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதையொட்டி 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரி வந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் டித்வா புயல் உருவாக்கியுள்ளது. இந்த புயல் புதுச்சேரியை நோக்கி நகரும் என்றும் இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு 60 பேர் கொண்ட 2 கம்பெனிகள் வருகை புரிந்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி கடலோர காவல் படையினர் 15 மீனவ கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் படகுகள் மற்றும் வலைகளை மேடான பகுதியில் வைக்கவும் அறிவுறுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து அவசர தேவைக்காக கடலோர காவல் படையை அழைக்கவும் அவர்கள் மீனவர்களிடம் வலியுறுத்தினர். தமிழக துணை முதல்வர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாநில இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வான வேடிக்கைகளுடன் பட்டாசுகள் வெடித்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் தியாகராஜன், நாகூர் மீரான், ஜெயபால், மதிவாணன், ஜவருல்லா, பாலபாரதி, வெங்கடேசன், தியாகத்தலி, தொகுதி துணை செயலாளர் சிலம்பு, செல்வன், கிளைக்கழக செயலாளர் அஜித் பாஷா, சக்திவேல், சேகர், அருள், தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணாமலை, மாணவர் அணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், பாஸ்கர், ஜோதி, வேல்முருகன், குமார், மணிகண்டன், லெனின், ஸ்டீபன், ஆனஸ்ராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.